வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் அலாட். ஹோட்டல் போனாவே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறது ஸ்டார்டர்ஸ். அதுலேயும் இன்றைக்கி பண்ணுற ஸ்டார்டர் ரொம்ப ஸ்பைஸியாக, கிறிஸ்பியாக, ஜூஸியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஹரியாலி சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு அகலமான பவுலில் 1/2 kg சிக்கன் தொட பீஸை எடுத்துக்கோங்க. இந்த பீசஸ் எல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 kg சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டீஸ்பூன் திக்கான மோர் ஆட் பண்ணிக்கலாங்க. மோர் சிக்கனை நல்லா டெண்டரைஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஒரு ஹவர் ஊறட்டோங்க. நம்ம அடுத்து ஹரியாலி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் புதினா சேர்த்துக்கோங்க. அரை கப் கொத்தமல்லி இலை, புதினாவும் கொத்தமல்லி இலையும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 9லேருந்து 10 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மெழுகு, 10 முந்திரியை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கனோட மேரினேட் பண்ணுறதுக்கு ஹரியாலி மசாலா ரெடியாக இருக்குது. 1 மணி நேரம் வரைக்கும் சிக்கன் ஊறி இருக்குங்க. அதில் இப்போது நம்ம ரெடி பண்ண ஹரியாலி மசாலா கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை ஈவனாக கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடியை சேர்த்து சிக்கனை இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்பைசஸோட. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கரைஞ்சி வந்ததோ 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலை மாவை இந்த நெய்யோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கடலை மாவு எப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இந்த கடலை மாவை ரூம் டெம்பரேச்சருக்கு வர விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை சிக்கனோட மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு இந்த சிக்கன் ஹரியாலியை கிரில் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டைம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் 3 ஹவர் மினிமம் ஊற வச்சுக்கிட்டா போதுங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்றா போட்டுக்கலாம். சிக்கனை போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு பக்கம் ஃப்ரையாக இருக்குது, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லா பக்கமும் ஈவனாக குக்காகி வந்திருக்கு. இப்போது ஒரு சிக்கனையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்து ஒரு கிரில் பேனில் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே வச்சு சிக்கன் பீசஸை இது மேலே வைக்க போகிறோம். இப்போது 2 பக்கமும்
ஸ்லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வரைக்கும் கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக ஃப்ளேம்லேயே குக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போது ஹரியாலி தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதோடு சாப்பிட்றதுக்கு ஒரு யோகர்ட் சட்னி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா, 4 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு பிளாக் சால்ட், அப்புறம் நார்மல் சால்ட், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் யோகர்ட் மின்ட் சட்னி ஹரியாலி தந்தூரி சிக்கனோடு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், சிக்கனை நீங்கள் தந்தூரி இல்லைனா ஃப்ரை மாதிரி குக் பண்ணணுன்னா நீங்கள் மேரினேட் பண்ணும்போது தயிர் இல்லைனா மோரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா டெண்டராக ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Happy cooking and happy eating with Madam Cooks a Lot. Thank you.